ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேர நிலவரங்கள், அது கூடவே ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், நடைபாதை டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நேரடியா போகக்கூடிய தரிசனத்துக்கு இன்னைக்கு 15ல இருந்து 18 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்குங்க. கூட்டம் வந்து கண்டிப்பா குறைஞ்சிரும். இனிமே செவ்வாய், புதன் இந்த 2 நாட்கள்ல உங்களுக்கு ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். யாராவது நேரடி இலவச தரிசனத்துல போற பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வியாழக்கிழமைகள்ல நமக்கு கூட்டம் அதிகமா இருக்கும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். இன்னைக்கு இலவச தரிசனம், நேரடி இலவச தரிசனம் 15ல இருந்து 18 மணி நேரம் ஆகலாம். இன்னைக்கு திருமலையில வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஆணிவார ஆஸ்தானம் நடக்குதுங்க. ஸோ ரொம்ப ஒரு விசேஷமான நாள் தான் இன்னைக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நடைபாதையில போற டிக்கெட்டும் எஸ்எஸ்டி டோக்கனும் இன்னைக்கு மத்தியானம் ஈவினிங் ஸ்டார்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். ஏர்லி மார்னிங் ஸ்லாட் கிடைச்சது அப்படின்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனத்துக்கு ஒரு 2ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள ஆகலாங்க. 2 மணி நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் கூட ஆகலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங் ஸ்லாட்லாம் இருந்துச்சுன்னா மத்தியான டைம்லேயே போயிட்டு கியூல ஜாயின் பண்ணிடுறாங்க, அலோவ் பண்றாங்க. ஸோ ஸ்லாட் டைம் பார்த்து தான் விடுறாங்க அப்படின்றது இல்லை. சில நேரங்கள்ல அலோவ் பண்றாங்க. உங்களுக்கு சீக்கிரமா பார்த்துட்டு ரிட்டர்ன் வர மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்க. வர்ச்சுவல் சேவா 300 ரூபாய் தரிசனத்துக்கு ஒரு 2ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். அதே போல இன்னைக்கு சீனியர் சிட்டிசனுக்கும் இதே சேம் டைம் தான், எப்பவுமே ஒரு 1/2 hourல இருந்து 1 hour தான் ஆகும். ஆர்ஜித சேவா டிக்கெட்ல போறவங்களுக்கு 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு வந்து எந்த ஆர்ஜித சேவாவுமே கிடையாது. ஏன்னா ஆணிவார ஆஸ்தானம் அப்படின்றனால எல்லாமே வந்து அவங்க ஓபன் பண்ணவே இல்லை. ஸோ இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8:45 ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து டோக்கன் வாங்கிட்டு அதோட போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நாளைக்கு காலையில் 18ஆம் தேதி காலையிலுக்கான ஒரு 57 டிக்கெட் மட்டும் தாங்க அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு சேம் டேக்கான டிக்கெட் எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கன்ல முடிஞ்சுது. மேபி இந்த டிக்கெட்டும் உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் நீங்க டோக்கன் கிடைக்கலன்னா நேரடியாக கூட போயிட்டு தர்ஷன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கவுண்டர்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் காலையில 3 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கங்க. இது வந்து 3:50 ஸ்டேட்டஸ். 3:50 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி இன்னைக்கு வந்து ஈவினிங் 5, 6, 7 ஸ்லாட் 3 ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம 18ஆம் தேதிக்கான 3 மணியோட 4 மணியோட ஸ்லாட்டும் இன்னைக்கு காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் கவுண்டர்ல வாங்கும்போது எனக்கு 6 மணி ஸ்லாட்டோட டிக்கெட் வேணும், இல்லைன்னா 18ஆம் தேதி காலையில ஸ்லாட்ல பார்க்கலான் இருக்கேன்னு மாதிரி உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்லாட் வந்து வாங்கிக்கலாம். அப்போ கொடுக்குற ஸ்லாட் தான் வாங்கணும் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஒரு 4-5 ஸ்லாட் அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கீழ் திருப்பதியில 3 கவுண்டர்ஸ்ல டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட 2 கவுண்டர் இருக்கு. ஒன்னு கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இன்னொன்னு வந்து விஷ்ணு நிவாசம். இதை விட்டீங்க அப்படின்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இதையுமே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல க்ரௌடு வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்குங்க. ஸோ அதனால நீங்க வந்து மற்ற 2 கவுண்டர்ல ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. இது வந்து காலையில பாருங்க 3:38 வந்து எவ்வளவு க்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிக்கெட் வாங்கினவங்க அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸும் கவுண்டர்ல வந்து எவ்வளவு க்ரௌட் இருக்குன்றத எல்லா போட்டோஸையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்திலையும் இன்னைக்கு ஹெவி க்ரௌடு தான். அதோட வீடியோவும் இன்னைக்கு வந்து 3:20 வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நைட் டைம்ல இருந்தே நிறைய பேர் வந்து கவுண்டர்ல டிக்கெட் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது டெய்லியுமே எப்படியுமே உங்களுக்கு நைட்டு ஒரு 11, 12 மணியெல்லாம் ரீச் ஆகினீங்கன்னா நீங்க டைரெக்டா எந்த கவுண்டர்ல போயிட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அலிப்பிரி வழியா நடந்து போற பிளான் பண்ணீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு நீங்க வெயிட் பண்ணா காலையில டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க நடந்து போகலாம். ஸ்ரீவாரி மெட்டா இருந்தா காலையில 6 மணிக்கு உங்களுக்கு கவுண்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட். ஸோ இது இல்லாம இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.